வேங்கவேல் விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இனிமேல் அதை மறந்துடுங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, திமுக அரசு வேங்கவேல் விஷயத்தில் என்ன செய்யணும்னு ஆசைப்பட்டாங்களோ அதை செஞ்சுட்டாங்க. அவங்க என்ன ஆசைப்பட்டாங்க, தனிநபர் பிரச்சனையை அதை கொண்டு போகணுன்னு ஆசைப்பட்டாங்களா, அதே மாதிரி நீதிமன்றத்தில் அவங்க நினச்சதை 2.5 வருஷம் கழித்து சாதிச்சிட்டாங்க. வேங்கவேல் விஷயம் அப்படிங்கிறது இனிமேல் தலைப்புச் செய்தியிலலாம் வராது. இப்போ கூட பாருங்கள், இப்போ நான் பேசுகிறது கூட ஒரு கார்னர் செய்தியாக தான் இருக்கும். இனிமேல் வேங்கவேலில் நம்ம என்ன கற்றுனாலும் என்ன சொன்னாலும் அங்கே எழுதப்பட்டது தான் எழுதப்பட்டது. அங்கே இப்போ என்ன எழுதப்பட்டிருக்கு, ஏன் இவ்வளோ தூரம் இந்த வீடியோவில் இறங்கி பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா வேங்கவேல் விஷயத்தில் பார்த்திங்கன்னா என்ன நடந்தாலும் இந்த 2 வருஷமாக நம்ம முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் போட்ட வீடியோக்கள் கூட சைடில் இருக்குது. அதை தாண்டி இனிமேல் வேங்கவேல் விஷயத்தில் நம்ம நினச்ச நீதி எதுவுமே இருக்காது. அங்கே வேறு ஒரு கதை இனிமேல் நடக்கும். அதை பற்றி இனிமேல் பேசுகிற உடன்பாடே எனக்கு கிடையாது. அந்த லெவலில் வேங்கவேல் விஷயத்துக்கு நான் போயிட்டேன். எல்லாத்த பற்றியும் தெளிவாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, வேங்கவேல் விஷயத்தில் நீங்கள் நம்ம எல்லாருமே எந்த பக்கம் நிற்கிறோம், நம்ம சொல்கிற அந்த உண்மை எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஆதிக்க மனப்பான்மையில் பார்த்தீங்கன்னா வேங்கவேல் விஷயத்தில் சில விஷயங்கள் நடந்திருக்கு. வேங்கவேல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்கள் குடிக்கக்கூடிய குடிநீரில் பார்த்தீங்கன்னா மலத்தை கலந்துருக்காங்க அப்படிங்கிறதான் நம்ம பண்ணுற பெரிய குற்றச்சாட்டு, நம்ம சொல்கிற மிக முக்கியமான ஒரு தியரி. இந்த தியரிக்கு காரணமானவங்களை பெரிய லெவலில் நம்ம கைது பண்ணணும். அவங்க மேலே பார்த்தீங்கன்னா வன்கொடுமை சட்டத்தின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணும், அதிதீவிரமான தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பெரிய லெவலில் பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு குடிநீரில் போய் மலத்தை கலக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆதிக்க மனநிலையிலேருந்து வரக்கூடிய சிந்தனை மட்டும்தான். சாமானிய மனநிலையிலேருந்து அந்த சிந்தனை வராது அப்படிங்கிறது தான் நம்ம தரப்பு வாதமாக இருக்குது. நம்ம பெரிய லெவலில் சொல்கிறோம். ஆனால் திமுக அல்லது ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க இந்த வேங்கவேல் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு சாதகமாக இருக்கிறவங்கலாம் என்ன கருத்தை சொல்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வன்கொடுமைலாம் நீ போகக்கூடாதுப்பா, இது சும்மா 2 பேர் ஊராட்சி மன்ற மீட்டிங்கில் நம்ம இந்த குடியரசு தினம் சுதந்திர தினத்தில் பேசுவோம்ல, கிராம சபை மீட்டிங்கு, அந்த மீட்டிங்கில் 2 பேருக்கு நடுவில் சண்டை வந்து போச்சு. கனகராஜன் ஒருத்தரோட அப்பாவுக்கும் இந்த வேங்கவேல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கக்கூடியவங்களோட கணவராக இருக்கக்கூடிய முத்தையா அப்படிங்கிறவங்க 2 பேருக்குள்ளே வாக்குவாதம் ஆகி போச்சு. வாக்குவாதத்தில் அந்த கனகராஜ் என்ன பண்ணிட்டாப்புலனா மலத்தை போய் மேலே போய் கலந்துட்டாப்புல. 2 பேரோட உதவியோட 3 பேர் சேர்ந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்க. தனிநபர் விரோதம் அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு போகிறாங்க. ஏன்னா இவங்க 2 பேருக்கும் அந்த வாக்குவாதம் ஆனது என்ன காரணத்துக்காண்டின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த குடிநீர் தொட்டி பராமரிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தான் வாக்குவாதமாக இருக்குது. ஸோ அந்த குடிநீர் தொட்டி பராமரிப்பில் தானே வாக்குவாதம் ஆணுச்சு. ஸோ பராமரிக்கலன்னு சொல்லி மலத்தை கலந்து பெரிய லெவலில் பண்ணிட்டாங்க. அவங்க கிராம மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில் அவங்களே மலத்தை கலந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் திமுக அரசு நமக்கு சொல்கிற தியரியாக இருக்குது. நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையில் தான் தாக்கல் பண்ணாங்க. சிபிஐ விசாரணை கேட்டு நீதிமன்றத்தில் வழக்கு ஒரு பக்கம் போட்டுட்டு இருக்கும்போது அந்த வழக்கு விசாரணை என்ன சொன்னாங்கன்னா, சிபிசிஐடி போலீஸார் வழக்கு விசாரிச்சாங்க, குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு, இப்போ சிபிஐ கிபிஐலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சாங்க. குற்றப்பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை சோஷியல் மீடியாவில் பெரிய லெவலில் வீடியோவும் ஆடியோவும் பரப்பின பசங்க மேலே தான் இந்த குற்றத்தை செஞ்சாங்க அப்படிங்கிற நடவடிக்கை எடுக்கப்படுது. ஸோ இந்த பசங்க தான் திட்டமிட்டு இந்த வேலையை பார்த்து சோஷியல் மீடியாவில் பரப்பி விட்டு இவங்க நியாயமானவங்க மாதிரி ஒரு கருத்தை கிரியேட் பண்ணதே இவங்க தான், வேற யாரோ பண்ணிட்டாங்கன்னு இந்த 3 பசங்க வீடியோ எடுத்தாங்க, பண்ணதே இந்த 3 பசங்க தான் அப்படின்னு சொல்லி தான் பெரிய லெவலில் திமுக சொல்கிறாங்க. தனிநபர் விரோதம் அப்படிங்கிறதா இங்கே திமுக சொல்கிறது. நம்ம சொல்கிறது ஆதிக்க மனநிலையிலேருந்து இந்த வேலையை பார்த்துருக்காங்கிறது நம்ம சொல்கிறது. திமுக சொல்கிறது தனிநபர் விரோதம். குற்றவாளிகளை பிடிக்கிறோம்னு சொல்லியே 2 வருஷத்தை கடந்து போனாங்க. ஏன்னா இது 2 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் மறந்துடுவாங்க. இப்போ தான் இது பீக்கில் இருக்கக்கூடிய இஷ்யூவாக இருக்குது. மக்கள் மறந்துடுவாங்கன்னு சொல்லி திமுக முதல்ல திட்டமிட்டாங்க. மக்கள் மறக்கலை, தொடர்ச்சி அதை பற்றி வேங்கவேல் என்னாச்சு, மணிப்பூர்னா வேங்கவேல் சொல்லி கம்பேரிட்டிவ்லி இந்த 2 விஷயத்தை நம்ம பேச ஆரம்பித்ததுனால இந்த வழக்கை பார்த்தீங்கன்னா வன்கொடுமை சட்டத்தின் அடிப்படையில் ஆதிக்க மனப்பான்மையில் இருக்கக்கூடிய வழக்கை தனிநபர் விரோதம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் இந்த வழக்கை முடிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏன்னா சிபிசிஐடி போலீஸார் புதுசாக ஒரு மனு தாக்கல் பண்ணாங்க. அந்த மனுவோட நோக்கம் என்னன்னா, சார் இது வன்கொடுமைலாம் இந்த பிரிவெல்லாம் இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, வன்கொடுமை வழக்கு இது கிடையாது, இது வன்கொடுமை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுற வழக்கு இது கிடையாது, இதை பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நடுவர் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை மாற்றுங்க அப்படிங்கிற ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா புகார்தாராக இருக்கக்கூடிய கனகராஜ் இருக்கார்ல, அவரோட அப்பாவுக்கு நடந்த பிரச்சனையை அவர் தட்டி கேட்டதுனால தானே அவர் இந்த வழக்கில் சேர்க்கப்பட்டிருக்காரு. ஸோ கனகராஜ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன மனு தாக்கல் பண்ணுறாருன்னா, சார் இந்த குற்றப்பத்திரிகையை முழுக்க போய் இந்த குற்றப்பத்திரிகையை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணுறாங்க. நீதிமன்றம் எதை ஏற்றுக்குச்சு அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இனிமேல் வேங்கவேல் விஷயத்தை நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது, பேச வேண்டிய தேவையும் கிடையாது. திமுக நினைச்சது தான் சாதிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம சொல்ல வரோம்.
கனகராஜ் தாக்கல் பண்ண அந்த மனுவை பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. குற்றப்பத்திரிகை ஏற்க முடியாதுலாம் நீ சொல்லக்கூடாதுப்பா, குற்றப்பத்திரிகை ஏற்கப்பட்டுச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஏன் குற்றப்பத்திரிகை ஏற்கக்கூடாதுன்னு சொல்கிறோன்னா, அந்த குற்றப்பத்திரிகை இருக்கிறதே பெரிய கதையாக இருக்குது, அதில் எதுவுமே உண்மை இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படிப்பட்ட கதை தான் அது முழுக்க முழுக்க இருக்குது. திமுகவோட கூட்டணி கட்சிகளே அந்த குற்றப்பத்திரிகையை ஏற்றுக்கலை. பெரிய லெவலில் அரசியல் பேசக்கூடிய அத்தனை பேருமே அந்த குற்றப்பத்திரிகையை நம்பலை. இதில் டிவிகே தலைவராக விஜய் அவர்கள் என்ன சொல்கிறான்னா, நீ சிபிஐ வேணாம் சிபிசிஐடி வேணாம், நீதிமன்ற பார்வையில் ஒரு குழு ஏற்படுத்தி அந்த குழு விசாரிக்கட்டும்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். ஏன்னா இங்கே யாரையுமே நம்ப முடியல அந்த வெங்கவேல் விஷயத்தில். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த குற்றப்பத்திரிகை ஏற்கக்கூடாது அப்படிங்கிற வாதத்தை நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிச்சு. ஸோ அந்த சிபிசிஐடி போலீஸார் ஒரு மனு தாக்கல் பண்ணாங்கல்ல, வன்கொடுமை வழக்கு கிடையாதுன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த வன்கொடுமை அப்படிங்கிற அந்த பிரிவை நீக்கிட்டாங்க இந்த வழக்குலேருந்து. அந்த பிரிவை நீக்கி இது ஒரு நார்மலான தனிநபர் விரோத வழக்காக அந்த வழக்கு மாற்றப்பட்டு நீதிமன்றம் மாறிச்சு. சிபிசிஐடி போலீஸார் வந்து எஸ்சி எஸ்டி நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படுற அந்த வழக்கை சாதாரண நடுவர் நீதிமன்றத்தில் வழக்கமான முன்விரோத பிரச்சனைகள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வழக்கு மாற்றப்பட்டு அந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு எண் 2 அப்படிங்கிற 2வது பெஞ்சின் கீழே இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு போக போகுது. ஸோ அவ்வளோதான், தனிநபர் விரோதம் அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்கம் முடிச்சுட்டாங்க. தனிநபர் விரோதம் யார் யாருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஊராட்சி மன்ற தலைவரோட கணவராக இருக்கக்கூடிய முத்தையா அப்படிங்கிறவருக்கும் கனகராஜோட தந்தைக்கும் தனிநபர் விரோதம். இந்த தனிநபர் விரோதத்தில் பார்த்தீங்கன்னா கனகராஜோட ஃப்ரெண்டு 2 பேர் சேர்ந்து, ஃப்ரெண்டு தம்பி என்ன வேணால் வச்சுக்கலாம், இவங்க 3 பேர் சேர்ந்து இந்த குற்றத்தை நிகழ்த்தியிருக்காங்க. இவ்வளோதான். இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க, அந்த 3 பசங்க தாங்க இப்படி ஒரு துயர சம்பவமே இருந்துச்சுன்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சி சொன்னது அப்படிங்கிறதான் பெரிய லெவலில் சொல்கிறாங்க. பட் இந்த கண்டுபிடிச்சாங்கல்ல பசங்க, அவங்களே இன்னைக்கு குற்றவாளி ஆகிட்டாங்க. அந்த பசங்க தங்களுடைய நியாயத்தை, தங்களுடைய பதிவு அத்தனையுமே இந்த வாரம் ஜூனியர் விகடன் நினைக்கிறேன், இந்த வாரம் ஜூனியர் விகடனில் பார்த்தீங்கன்னா பேட்டியாகவே கொடுத்துருக்காங்க அவங்க தரப்பு நியாயத்தை. அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி இதை முழுசாக ஏற்கலை, விசிகாவும் இதை முழுசாக ஏற்கலை. ஸோ வேங்கவேல் விஷயத்தில் திமுக என்ன சாதிச்சிச்சோ அதை செஞ்சு முடிச்சிருச்சு. அவ்வளோதான். இனிமேல் தலைப்பு செய்தியாலும் அது வராது. நம்மளும் இதுக்கு மேலே இதில் என்னத்தை கத்துறதுன்னு தெரியலை, முடிஞ்சு. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வரேன். இது இப்போ பாருங்கள், இப்போ நான் பண்ண வீடியோவில் இருக்கக்கூடிய செய்திகள் அத்தனையுமே கார்னர் செய்தி, கண்ணுக்கே தெரியாது அந்த இடத்துல போட்டிருந்தாங்க. இருந்தாலும் வேங்கவேல் எனக்கு கண்ணுக்கு பெருசாக தெரிஞ்சதுனால அது இன்றைக்கி ஒரு வீடியோவாக வருது. ஸோ அவ்வளோதான். எனிவே இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.